வாழ்க்கையோட அனுபவபூர்வமான பரிமாணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரண அறிவு வரம்புகளை தாண்டி வர தயாராக இல்லாத வரைக்கும் எப்போவுமே ஒன்றும் நடக்காது. நாளைக்கு காலையில் நீங்கள் கண் விழிக்கிறப்போ 100% காரண அறிவில் மட்டும் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அழகான தருணங்களை யோசிக்காதீங்க. உங்களுக்கு நடந்த எந்த முக்கியமான அனுபவத்துக்குள்ளேயும் போகாதீங்க. வானத்தில் பறக்கிற பறவைகளை பற்றியோ, சூரிய உதயம், உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மலர்கள், உங்கள் குழந்தையோட முகம், உங்கள் வாழ்க்கையோட அன்பான தருணங்கள் எதையும் நினச்சி பார்க்காதீங்க. காரண அறிவில் மட்டும் யோசிங்க. இப்போ நீங்கள் நிஜமாகவே படுக்கையில் இருந்து எழுந்திருக்கணும். அது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. அது சின்ன விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் டாய்லெட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும், வேலை செய்யணும், சாப்பிடணும், வேலை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், மறுபடியும் நாளைக்கு காலையில் இதே செய்யணும். அதோட அனுபவபூர்வமான அம்சத்தை விட்டுட்டு வாழ்க்கையை 100% காரண அறிவில் மட்டும் யோசிச்சு பாருங்கள். இதே வேலைகளை அடுத்த 30-40 வருஷங்களுக்கு நீங்கள் செய்தாகணும். இதே முட்டாள்தனத்தை தினம் 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 காரண அறிவில் மட்டும் பார்த்தா இதை செய்கிறதுல அர்த்தம் இருக்கா? இல்லை. ரொம்ப தீவிரமாக காரண அறிவில் போகிறது தற்கொலைக்கான வழி. கவனித்து பாருங்கள். வாழ்க்கையோட அழகான தருணங்கள் எல்லாமே நீங்கள் காரண அறிவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சப்போ தான் நடந்திருக்கு, இல்லையா? காரண அறிவில் உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி ஆராய்ஞ்சு பாருங்கள். அதுதான் உண்மையிலேயே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முட்டாள்தனமான விஷயமா தோணும், இல்லையா? அதுதான் உங்கள் வாழ்க்கையோட ரொம்ப அழகான விஷயமும் என்னவோ. ஆனால் காரண அறிவில் உங்கள் காதல் வாழ்க்கையை பிரித்து பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனமான விஷயம் மாதிரி தோணும். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகான அனுபவமாக கூட ஆகியிருக்கலாம். அதனால் வாழ்க்கையோட காரண அறிவு பரிமாணமும் அனுபவபூர்வமாக நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படிங்கிற சாத்தியமும் நேர் எதிரானதாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அழகான விஷயம் உங்களை தொடணுன்னா, தியான அனுபவம் உங்களை தொடணும்னா, அன்பு உங்களை தொடணும்னா, ஆனந்தம் உங்களை தொடணும்னா நீங்கள் காரண அறிவை விடணும்.